ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ரொட்டீன் ஒர்க் தான் பார்க்க போகிறீங்க. ரொட்டீன்னு சொல்கிறத விட இது திடீர்னு எடுத்த ஒரு முடிவு தான். நான் ஸ்கூலில் வந்து காலை உணவு திட்டத்தில் வேலை பார்த்துட்ருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஸ்கூலுக்கு போவோம். பசங்க இந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவாங்க. ஸ்கூலில் நிறைய பூச்செடி வச்சுருக்காங்க. இப்போ யாருமே ஸ்கூலுக்கு போகிறது கிடையாது. நாங்களுமே போகிறது கிடையாது. எனக்கு திடீர்னு தோணுச்சு, ஐயோ அந்த செடியெல்லாம் என்ன காஞ்சு போய் கிடக்குமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்கிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா போய் பார்த்துக்கோங்க, பக்கத்தில் தானே அப்படின்னு. அதோட சரின்னு சீக்கிரமாகவே காலையில் எழுந்திரிச்சு எப்பயும் போல என்னோடய வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு 6 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிட்டேன். பசங்க அப்போ தான் எந்திரிச்சாங்க. அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அம்மாட்ட பசங்களை விட்டுட்டு அதோட கிளம்பி போனேன். போயிட்டு அது செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் அந்த செடிகள்கிட்ட இருந்துட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தேன். காலையில் 6 மணிக்கெல்லாம் வெயிலை பாருங்கள். அந்த சூரிய உதயம் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த பக்கம்லாம் நிறைய தென்னை மரம் இருக்குது. எங்கள் ஊர் சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய தென்னை விவசாயம் தான். இங்கெல்லாம் மேக்ஸிமம் நிறைய பண்ணுவாங்க. சுத்தமாக வச்சுருப்பாங்க. தோப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக க்ளீனாக வச்சுருப்பாங்க. ஸ்கூலுக்கு வந்துட்டேன் ஒரு வழியாக. எனக்கு அந்த செடியெல்லாம் பார்த்த உடனே பாவமாக போச்சு. எப்பயுமே காலையில் நான் 6 மணிக்கு ஸ்கூலுக்கு போவேன்ல, அப்போ பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பார்க்குறதுக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தா அந்த செடியெல்லாம் கருகி யாருமே இல்லாமல் அப்படியே ஸ்கூலே அமைதியாக இருந்துச்சு. எனக்கு அப்படியே பாவம் போல் இருந்துச்சு. அதோட போயிட்டு வேக வேகமாக தண்ணி பிடிச்சி எவ்வளோ என்னால் குளிர ஊற்ற முடியுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றினேன். இந்த இலை சருகெல்லாம் க்ளீன் பண்ணுவோன்னு பார்த்தேன். அப்புறமா நினச்சேன், இல்லை வேண்டாம் இருக்கட்டும். க்ளீன் பண்ணோன்னா அந்த இடம்லாம் சீக்கிரமாகவே வந்து இந்த பக்கம் உள்ளது இது சும்மா குப்பையாக கிடந்துச்சு. அந்த செடி தூரில் இருந்ததெல்லாம் நான் வந்து க்ளீன் பண்ணலை. ஏன்னா அது கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றின பிறகு கூட இந்த பக்கம் வெயில் படாமல் கொஞ்சம் ஈரம் கிடக்கும். வெயில் வந்து அந்த குலையில தானே படும். அப்படிங்கிறதுனால அந்த க்ளீன் பண்ணவே இல்லை. பக்கத்தில் வந்து டேங்க் இருக்குது. அந்த டேங்க்கில் போய் பிடிச்சிட்டு வந்து ஊற்றினேன். ஊற்றின பிறகு அந்த செடியெல்லாம் பார்த்தேன். நான் போனப்போ அந்த செடி பார்த்ததுக்கும் அப்படியே ஒரு மாதிரி தூங்கினப்பில் இருந்துச்சு. திருப்பி அந்த செடி அப்படியே அழகாக அப்படியே படபடன்னு சந்தோஷமாக அந்த காற்றுல அப்படியே அந்த செடி அசைஞ்சது உண்மையாகவே எனக்கு அப்படியே மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அந்த செடிகள்கிட்டலாம் பேசிக்கிட்டு இருந்தேன். சிரிக்காதீங்க. செடிகள்கிட்ட வந்து நம்ம வந்து நல்லா மனசு விட்டு பேசலாங்க. வேறு மனுஷர்கிட்ட பேசினாது தான் அது வேறு மாதிரி மாறிடும். ஆனால் செடிகள்கிட்ட மரங்கள்கிட்ட மனசு விட்டு எவ்வளோ நாளும் பேசலாம். அது அழகாக காது கொடுத்து கேட்கும். இந்த செடியை பாருங்கள், எவ்வளோ ஹாப்பியாக அதுக்கு இப்போ சந்தோஷமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? எனக்கு அப்படி தான் தோணுச்சு. பூவெல்லாம் கூட கருகி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கனகாமரம் பூ நிறைய இருந்துச்சு. கனகாமரம் பூ பறிப்போம் அப்படின்னு நினச்சேன். எனக்கு உடனே அதை பறிக்க தோணலை. நிறைய செடியில் நல்லா மலர்ந்து போய் இருந்துச்சு. எப்படியும் ஒரு 1, 2 நாளில் கீழே தான் உதிர்ந்துரும். இருந்தாலும் எனக்கு அது உடனே பறிக்கிறதுக்கு பிடிக்கல. கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழித்து நான் அதுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இன்றைக்கி. அதுக்கு இப்போ உடனே தண்ணியை ஊற்றிட்டு அதுகிட்டேருந்து நான் பூவை பறிக்கும்போது சும்மாவே அது வலியில் இருக்கும். இப்போ வந்து உடனே பூவை பறிக்கும்போது அதுக்கு ரொம்ப வலிக்கும். இது எதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு, ஆனால் நினச்சேன் பறிப்போம் அப்படின்னு. அப்புறம் எனக்கு என்னமோ பறிக்க தோணலை. சரி அழகா அப்படியே இருந்துட்டு போகுது. தண்ணியை ஊற்றிட்டு உடனே நமக்கு பூவை பறிச்சிட்டாலே அப்படின்னு நினைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அதில் ஒரு செடி தான் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு நிறைய தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னும் ஒரு 2 நாள் கழித்து திருப்பி போய் பார்க்கணும். பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு நம்பிக்கை இருக்குது. எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நிறைய தண்ணி ஊற்றிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.